கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி டெக்னிக். ஏபிசி அப்படின்னோடனே ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இல்லை, ஏபிசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் பி கம்யூனிகேட்டிங். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தை பார்க்காத ஆளே இருக்க மாட்டீங்க. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு 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 விரிசல் இருக்கும். அந்த விரிசலை நல்லா நோட் பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த பையனோட விருப்பம் என்ன அப்படின்றத அவங்க அப்பா கேட்காம இருப்பார், பையனோட விருப்பம் என்ன அப்படின்றத வந்து அவங்க அப்பா வந்து புரிஞ்சுக்காம இருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே லேக் ஆகிருக்கும். பட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிலியா வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க. வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க அப்பாவுக்கு புரிய வரும், பையனுக்கு இந்த கலர் சட்டை தான் பிடிக்கவே பிடிக்காது, பையனுக்கு இது பண்ணால் பிடிக்காது அப்படின்றதே அந்த மூணாவதாக ஒரு பொண்ணு வரும்போது தான் இந்த விஷயமே அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சின்ன வயசுலேருந்து அதாச்சும் ஒரு 25 வருஷமாக அவங்க அப்பா கூட இருப்பார். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கம்யூனிகேஷனை லேக் பண்ணியிருப்பார். பட் சடனாக வந்த ஒரு 6 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிலியா ஈஸியாக ஓப்பன் அப் ஆனதுனால அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் பையனுக்கு என்ன பிடிக்கல என்ன பிடிச்சிருக்குன்றதே இவ்வளோ வருஷம் நம்ம தெரிஞ்சிருக்காம இருந்திருக்கோமே அப்படின்னு பிரகாஷ் ராஜுக்குமே ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு கம்யூனிகேட் ரேதர் தேன் ஹோல்டிங். ஸோ எப்போவுமே வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை ஓப்பன் அப்பாக சொல்லுங்கள். அது அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் டீலாக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் ஓப்பன் அப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வினி ஸ்பாட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.